ஹரியோம். அன்பெனப்படுவது யாதெனில், அன்பு, நேசம், பிரியம், காதல் என்று பல பொருட்களை கொண்டது லவ். இதை கண்டறிவது எப்படி? டிஸ்கவரிங் லவ் என்பதை இப்பொழுது பார்ப்போம். நாம் ஒவ்வொருவராலும் மிகவும் நெருக்கமாகவும் உணர்வு பூர்வமாகவும் அனுபவிக்கப்படுவது அன்பு. இந்த அன்பு எப்படிப்பட்டது? நம்மில் பலருக்கு தெரியாது. இந்த அன்பு பிறப்பதற்கு காரணம் என்ன? இதுவும் அநேகம் பேருக்கு தெரியாது. எனவே இந்த அன்பு குறித்து ஆராய்ந்து பார்ப்பது சுவையானதாக இருக்கும். அன்பு நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறது. அது இல்லாத போது சோகம் ஏற்படுகிறது. அந்த வகையிலும் அன்பை பற்றி அறிந்து கொள்வது பயன் தரக்கூடியதே. அன்பு அல்லது விருப்பம் என்பது ஒரு நபர் மீதோ அல்லது ஒரு பொருள் மீதோ செலுத்தப்படுவது என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். என் அப்பாவை நேசிக்கிறேன், என் அம்மா மீது அன்பு செலுத்துகிறேன், இன்னாரை நான் விரும்புகிறேன் என்று சொல்வது மனிதர்கள் மீது செலுத்தப்படும் அன்பு. இந்த புத்தகத்தை நான் விரும்புகிறேன், இந்த கட்டடம் எனக்கு பிடித்திருக்கிறது என்று சொல்வது பொருட்கள் மீது செலுத்தப்படும் அன்பு. இப்படி யார் மீதும் எதன் மீதும் செலுத்தப்படும் அன்பு 3 வகையாக பிரிகிறது. நம் வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொள்ள பல்வேறு வகையான குறிக்கோள்கள், கோல்ஸ், இலக்குகள் நமக்கு உண்டு. இந்த குறிக்கோள்கள் எல்லாவற்றையும் நாம் நேசிக்கிறோம். அப்படி நேசிப்பதாலேயே அவற்றை நிறைவேற்றிக் கொள்ள விரும்புகிறோம். இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முன்பாக அவற்றை நேசிக்கிறோம். நிறைவேற்றிக் கொண்ட பின்னரும் நேசிக்கிறோம். எனவே வாழ்க்கையின் குறிக்கோள் மீது நாம் செலுத்தும் அன்பு அல்லது நேசம் முதல் வகை. இம்மாதிரி எதன் மீது அன்பு செலுத்துகிறோமோ அதை சாத்தியம் என்று கூறுகிறோம். இந்த குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்ள பல வகையான கருவிகளை, அதாவது வழிமுறைகளை நாம் பயன்படுத்துகிறோம். இந்த கருவிகளின் உதவியுடன் தான் நம் குறிக்கோள்களை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். எனவே இந்த கருவிகளையும் நாம் நேசிக்கிறோம். பணம் சம்பாதிப்பதை மட்டுமே யாரும் குறிக்கோளாக வைத்துக் கொள்வதில்லை. அந்த பணத்தை ஒரு கருவியாக கொண்டு விரும்புவதை நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது என்பதாலேயே பணத்தை நாம் நேசிக்கிறோம். இது 2வது வகை. இங்கு விரும்பப்படும் பொருளை சாதனம் என்று அழைக்கிறோம். 3வது வகை நாம் எல்லோருமே விரும்புவது. பல்வேறு கருவிகளின் துணையுடன் பல்வேறு வகையான குறிக்கோள்களை நாம் நிறைவேற்றிக் கொள்ள முயற்சிக்கிறோம். எதற்காக? ஒரு நபருக்காக, அதாவது நமக்காக, நம்முடைய மகிழ்ச்சிக்காக. குறிக்கோள்களையும் கருவிகளையும் நேசிக்கிறோம் என்றால் அதற்கு காரணம், அவை இரண்டுமே நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றன, ஒரு நிறைவை தருகின்றன. அப்படி நிறைவை கொடுக்கப் போவதில்லை என்றால் யாருமே குறிக்கோள்களையும் கருவிகளையும் நேசிக்கப் போவதென்பது இல்லை. இங்கு நேசிக்கப்படும் நான் என்பது சித்தம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் யார் மீது அன்பு செலுத்தினாலும் அது மேலே சொன்ன இந்த 3 வகைகளில் கீழ்தான் வரும். அடுத்த கேள்வி, சாத்தியம், சாதனம், சித்தம் என்ற 3 மீதும் அன்பு செலுத்துவதாக வைத்துக் கொள்வோம். அந்த 3லும் அன்பின் அளவுகோல் ஒரே மாதிரியாக இருக்குமா அல்லது ஒவ்வொன்றும் மாறுபடுமா? இதையும் சற்று ஆராய்ந்து பார்த்தால் 3லும் இந்த அன்பின் அளவு மாறுபடுவதை நாம் உணரலாம். குறிக்கோள், கருவி இவை 2ல் எதன் மீது நாம் அதிக அன்பு செலுத்துகிறோம்? வெறும் கருவிக்காக யாரும் அதன் மீது நாம் அன்பு செலுத்துவதே இல்லை. குறிக்கோளை நிறைவேற்றிக் கொள்வதை மனதில் கொண்டுதான் கருவியின் மீது நாம் அன்பு செலுத்துகிறோம். ஒரு உதாரணமாக, திருமணம் செய்து கொள்ள விரும்பி ஒரு நாளிதழில் விளம்பரம் கொடுத்தார் ஒருவர். 50 ஏக்கர் நிலத்திற்கு சொந்தக்காரர் ஒருவர் டிராக்டர் வைத்திருக்கும் பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறார். ஆர்வம் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்ற முகவரியுடன் அவர் கொடுத்த விளம்பரங்கள். கூடவே ஒரு பின்பகுதியும் கொடுத்திருந்தார். அவர் விண்ணப்பத்துடன் மறக்காமல் டிராக்டரின் போட்டோவை அனுப்பவும் என்று. இவருக்கு குறிக்கோள் மனைவி கிடையாது. டிராக்டரை பெறுவதற்கு மனைவி இவருக்கு ஒரு கருவி மட்டுமே. இவரை பொறுத்தவரை மனைவி முக்கியம், ஆனால் அதைவிட முக்கியம் டிராக்டர். அடுத்து, கருவி மீது அன்பு அதிகமா அல்லது நம்மீதா? கருவி மீது நாம் செலுத்தும் அன்பு கருவிக்காகவா அல்லது நமக்காகவா? நம் மனதை ஆராய்ந்து பார்ப்போம்.
யாருமே குறிக்கோளுக்காகவும் கருவிக்காகவும் எதன் மீதும் அன்பு செலுத்துவதில்லை என்பது நமக்கு புரியும். நம் சந்தோஷத்துக்காக மட்டுமே கருவியை நேசிக்கிறோம். நம் விருப்பத்தை நிறைவேறிய பிறகு அது நமக்கு சோகத்தையும் துயரத்தையும் கொடுக்குமேயானால் முதலில் அன்பு செலுத்திய அந்த கருவியை கை கழுவிவிட தயங்க மாட்டோம். ஆக நம் மீது நமக்கு இருக்கும் அன்பு கருவி மீது நாம் செலுத்தும் அன்பை விட அதிகமானதாக இருக்கிறது. நாம் அடுத்தவர் மீது அன்பு செலுத்துவது கூட நமக்காகவும் நம் மகிழ்ச்சிக்காகவும் தான் என்று உபனிஷத் வாக்கியம் கூறுகிறது. நம்மீது நாம் செலுத்தும் அன்புக்கு எந்தவித நிபந்தனையும் கிடையாது. அதுவே முழுமையானதும் கூட. மற்ற எதன் மீது நாம் அன்பு செலுத்தினாலும் அது சார்புடையது. அது நிபந்தனையுடன் கூடியதாக இருக்கும் அன்புதான். குறிக்கோள்கள் மற்றும் கருவிகள் மீது நாம் செலுத்தும் அன்பு நிபந்தனையுடன் கூடிய அன்புதான் என்றால் இவற்றின் மீதும் நிபந்தனையற்ற அன்பு செலுத்த ஏதாவது வழிமுறைகள் உண்டா என்பது அடுத்த கேள்வி. இதற்கும் உபனிஷத்தில் பதில் இருக்கிறது. இந்த உலகத்தின் மீது நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் செலுத்த வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதாவது இந்த உலகம் என்னிடமிருந்து மாறுபட்டது கிடையாது என்பதை கண்டறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். சாத்தியமும் சாதனமும் நிறைந்த இந்த உலகில் சித்தம் அவற்றுடன் தொடர்பில்லாத ஒன்றல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது புரிந்துவிட்டாலே உலகத்தின் மீது நாம் செலுத்தும் அன்பு நிபந்தனையற்றதாகவும் இருக்கும், முழுமையானதாகவும் இருக்கும். ஒரு பொருள் மீது ஆசை வைக்கிறோம். அந்த பொருள் கிடைத்தால் நமது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நாம் நினைக்கிறோம். எந்த பொருளையும் அடைந்து விட்டால் போதும் என்பதோடு நமது ஆசை முடிந்து விடுவதில்லை. அதை அனுபவிக்க வேண்டும் என்பதே நமது இலக்காக இருக்கிறது. உதாரணமாக ஒரு கச்சேரிக்கு போய் உட்கார வேண்டும் என்று விரும்புகிறோம். இங்கு இசையை கேட்டு அனுபவித்து மகிழ வேண்டும் என்பதே நமது விருப்பமாக இருக்கிறது. அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அல்லது சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும், அல்லது நான் ஜெயிக்க வேண்டும் என்று நமது ஆசைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இலக்கு வைத்துக் கொள்கிறோம். காமம் என்ற வார்த்தையின் அடிப்படை அர்த்தம் நாம் விரும்பும் பொருள் நமக்கு திருப்தியை கொடுக்கும் என்பதையே வெளிப்படுத்துகிறது. கணவன் மனைவியையே எடுத்துக்கொள்வோம். மனைவியின் மீது கணவன் அன்பு செலுத்துகிறார் என்றால் அது மனைவிக்காக அல்ல, தனக்காக, தன் சந்தோஷத்துக்காக, தன்னுடைய திருப்திக்காக. அதே மாதிரி கணவன் மீது மனைவி செலுத்தும் அன்புக்கும் மனைவியின் சுயநலம்தான் காரணம். நமக்கு திருப்தியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கும் வரைதான் எந்த பொருள் மீதும் நாம் அன்பு செலுத்துகிறோம். நமக்கு எந்த பலனுமே இல்லை என்கிற நிலை ஏற்பட்டுவிட்ட பிறகு அடுத்த கணம் குறிப்பிட்ட அந்த பொருள் மீது நாம் செலுத்தி வந்த அன்பு மறைந்து விடுகிறது. நமக்குள் இருந்து திருப்திப்பட்ட மனிதனை எது வெளிக்கொண்டு வருகிறதோ அதையே நாம் நேசிக்கிறோம். வாழ்க்கையில் யாருமே தங்கள் சுய உருவத்தை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. நாம் ஒவ்வொருவருமே ஒரு முகமூடி அணிந்து கொண்டுதான் நடமாடுகின்றோம். கணவன் மனைவிக்கு இடையே கூட இந்த முகமூடி உண்டு. திருமணம் ஒரு பந்தமாக கருதப்படுகிறது. புனிதமான இந்த பந்தத்தில் இரண்டு நபர்கள் ஈகோ சங்கமமாகிறது. இந்த சங்கமத்தையே அன்பு என்றும் காதல் என்றும் அழைக்கிறோம். இந்த சங்கமும் ஒருவருடைய ஆசையோ அறிவிப்போ இல்லை. இருவர் இணைவது இது. நான் என் இதயத்தை உனக்கு கொடுக்கிறேன் என்று இருவரில் ஒருவர் மட்டும் பிரகடனம் செய்து கொண்டிருந்தால் முடியாது. அப்படி செய்தால் அது விபரீதத்தில் முடிந்து விடுகிறது. அதாவது ஒருவருக்கு இரண்டு இதயங்கள் சேர்ந்துவிடும், இன்னொருவருக்கு இதயமே இல்லாமல் அல்லவா போய்விடும். பொதுவாகவே இந்திய திருமணங்களில் ஒரு சோகம் நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக திருமணமாகும் வரை பெற்றவர்களுடன் இருக்கும் பெண் திருமணம் முடிந்ததும் அவர்களை ஒட்டுமொத்தமாக மறந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி நீ இந்த வீட்டு சொத்து, இந்த வீட்டில் நடப்பது எதையும் நீ உன் பிறந்த வீட்டில் சொல்லக்கூடாது என்று மனைவிக்கு கட்டளை பிறப்பிக்கும் கணவன்மார்களை இங்கு நிறைய இருக்கிறார்கள். ஒருவரை சுக முகவரி இழக்கச் செய்யும் இந்த செயலை முட்டாள்தனமானது. இதுவல்ல திருமண பந்தம். இருவரும் இணைந்து மேற்கொள்ளும் புனித பயணம்தான் திருமணம். இரண்டு யாத்ரிகள் ஒரு குறிக்கோளுடன் ஒன்று சேர்ந்து பயணம் மேற்கொள்கிறார்கள். சப்தபதியாக 7 அடிகளாக இந்த பயணம் வர்ணிக்கப்படுகிறது. ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் ஒரு அர்த்தம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. இந்த இருவரில் ஒருவர் இன்னொருவரை அனுசரித்து அரவணைத்து போக வேண்டும்.
மனைவிக்கு இசை பிடிக்கும், கணவனுக்கோ டென்னிஸ் பிடிக்கும். இதை புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வதே இல்லற வாழ்க்கை. அன்பு செலுத்தாமல் புரிந்து கொள்ள முடியாது. அடுத்தவரை புரிந்து கொள்ளாமல் அன்பு செலுத்தவும் முடியாது. மனைவி மீது கணவனுக்கு இருக்கும் அன்பும் சரி, கணவன் மீது மனைவி செலுத்தும் அன்பும் சரி, மேலோட்டமாக பார்க்கும்போது அடுத்தவரின் மகிழ்ச்சிக்காக செயல்படுவது போல் தோன்றும். உண்மையில் தன்னுடைய மகிழ்ச்சிக்காகவும் திருப்திக்காகவும் தான் ஒருவர் இன்னொருவர் மீது அன்பு செலுத்துகிறார். இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ லவ் யூ என்று உங்களிடம் ஒருவர் சொல்லும் போது உங்கள் மீது அவர் பூரணமாக அன்பு செலுத்துவதாகவே எடுத்துக்கொள்ளப்படும். உங்கள் உருவம், நிறம், பேச்சு, உடை தவிர உங்களுடைய பலம், பலவீனம் எல்லாவற்றின் மீதும் அவர் ஒட்டுமொத்தமாக அன்பு செலுத்துகிறார். அதாவது அரைகுறையாகவோ இஷ்டமில்லாமலோ யாரும் நம்மீது அன்பு செலுத்துவது கிடையாது. அன்பு இல்லை, அரைகுறை. அடுத்து அன்பினுடைய பரிமாணங்கள். அன்பு இருக்கும் இடத்திலெல்லாம் முழுமையின் வெளிப்பாடு தெரியும். இந்த முழுமையான அன்புதான் ஆத்மாவின் சுயரூபம், ஸ்வரூபம். அன்பு கூட சில மாறுதலுக்கு உட்படுகிறது. தேவைப்படும் நேரங்களில் பரிவாகவும் மாறுகிறது. தேவைப்படும் நபர்களுக்கு ஆறுதல் சொல்லி உதவுகிறது. சூழ்நிலையை புரிந்து கொண்டால் போதும், அன்பு நிரந்தரமாக தங்கிவிடும். ஒருவர் மீது காதலும் அன்பும் இருந்தால் அவரை திருமணம் செய்து கொள்ளலாம், அல்லது திருமணம் செய்து கொண்ட பின் காதலை கண்டறிந்து கொள்ளலாம். எப்படி இருப்பினும் புரிந்து கொள்ளும் திறனும் விட்டு கொடுக்கும் பண்பும் இருந்தால் மட்டுமே எந்த ஒரு மன வாழ்க்கையும் வெற்றிகரமாக அமையும். இந்த புரிந்து கொள்ளுதல் தான் அன்பின் அடிப்படை. அடுத்தவரை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் உங்களுடைய முன்னுரிமையை விட்டுக் கொடுக்க வேண்டும். அப்படி விட்டுக் கொடுப்பதற்கு தான் அன்பு உதவுகிறது. மற்றவர்களின் குறைநிறைகளை பற்றி கவலைப்படாமல் அவர்களை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு விடுவதற்கு அன்பு காரணமாக அமைகிறது. அதே நேரத்தில் என்ன நடக்கிறது என்று புரியாமல் கண்மூடித்தனமாக அன்பு செலுத்தப்படுவதும் உண்டு. இங்கு அன்பு பிடிவாதமாக மாறிவிடுகிறது. அப்படி மாறும்போது மனம் புண்படுகிறது. ஆக ஒருவர் காயப்படுவதற்கும் அன்பு காரணமாகி விடுகிறது என்பது உண்மை. அன்பின் காரணமாக நாம் வளர வேண்டும், உயர வேண்டும். மாறாக சில சமயங்களில் வீழ்ந்து விடுகிறோம். We only fall in love. ஆனால் முழுமையை உணர வைக்கும் வகையில் அன்பு ஒருவரை அரவணைத்து செல்ல வேண்டும். முழுமையை உணர்வதுதான் ஒருவரின் இயற்கை குணம். இதை புரிந்து கொள்ளாத நேரத்தில் தான் அது பிடிவாதமாக மாறிவிடுகிறது, வெறுப்பை ஏற்படுத்தி விடுகிறது. நாம் அன்பு செலுத்தும் நபரையே கொலை செய்துவிடும் அளவுக்கு வெறி உண்டாகிறது. வெறுப்பு என்று தனியாக எதுவுமே கிடையாது. அன்பின் வேறு ஒரு பரிமாணம், வடிவம்தான் வெறுப்பு. நிறைவேறாத காதல் வெறுப்பில் போய் முடிகிறது. பொறாமையும் கூட அன்பின் ஒரு வகை வெளிப்பாடுதான். நீங்கள் விரும்பும் ஒரு பொருள் அல்லது நபர் அடுத்தவருக்கு கிடைத்துவிடும் போது பொறாமை தலை தூக்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கும் பதவி, உயர்வு இன்னொருவருக்கு கிடைத்துவிட்டால் பொறாமையால் வெந்து போய் விடுகிறோம். கோபமும் அன்பின் ஒரு வகையான வடிவம்தான். விரும்பும் பொருள் அல்லது நபர் கிடைக்காத போது முதலில் துக்கம் ஏற்படுகிறது, பின்னர் அதுவே கோபமாக உருமாறி விடுகிறது. ஆனால் இயற்கையிலேயே உங்களுக்கு சொந்தமாக அமைந்திருக்கும் ஒரே உணர்வு அன்பு மட்டுமே. பரிவு, பரிதாபம், புரிந்து கொள்ளுதல், விட்டுக் கொடுத்தல், நட்பு பாராட்டுதல் என்று பல வகையான குணங்களின் ஒட்டுமொத்தமான வடிவம்தான் அன்பு. மற்றவரிடம் நட்புடன் பழக வேண்டும், அடுத்தவர்களுடன் அனுசரித்து போக வேண்டும் என்றெல்லாம் சொல்வார்கள். இங்கு வேண்டும் என்று பிறர் அறிவுரை சொல்ல அவசியமே இல்லை. அவை எல்லாமே இயற்கையாகவே உங்களுடன் ஒட்டி பிறந்த குணங்கள். இனிமேல் நீ இனிப்பாக இருக்க வேண்டும் என்று சர்க்கரை கட்டியிடம் யாரும் சொல்வதுண்டோ? ஏய் மிளகாய் பொடியே, இந்த தருணத்திலிருந்து நீ காரமாக இருக்க வேண்டும் என்று யாரும் உத்தரவு போடுவதில்லை. காரணம், இனிப்பும் காரமும் அவற்றின் இயற்கை குணங்கள். ஒரு டென்னிஸ் மேட்சை எடுத்துக்கொள்வோம். பரபரப்பான ஃபைனல் மேட்ச் நடந்து கொண்டிருக்கிறது. கடைசி செட்டில் 40-30 என்ற நிலையில் இறுதி கேம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சர்வீஸ் போடுகிறார் ஒருவர், எதிராளியால் தடுக்க முடியவில்லை. ஜெயித்தவர் துள்ளி குதிக்கிறார்.
பூமி மீது முகம் பதித்து முத்தம் கொடுக்கிறார். காற்றுடன் பாக்ஸிங் போடுகிறார். மகிழ்ச்சியின் பூரிப்பில் தன்னையே மறக்கிறார். இது ஓரிரு நிமிடங்களுக்குத்தான். அடுத்த கணம் அவர் நெட் அருகில் சென்று தோற்றுப்போனவருடன் கைகுலுக்க வேண்டும். அவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இந்த நேரத்தில் ஜெயித்தவரின் முகத்திலும் ஒருவித சோகம் படரும். ஜெயித்து விட்டதன் மூலம் ஏதோ தவறு இழைத்து விட்டது போன்ற ஒரு குற்ற உணர்வு அவர் முகத்தில் தெரியும். இதுதான் பரிவு. அடுத்தவரின் துக்கத்தில் பங்கு கொள்ளும் பரிதாப உணர்வு இயற்கையாகவே ஏற்படும் அபூர்வ தருணம் அது. அன்பால் மலரும் வாழ்வு. நாம் அன்பு செலுத்தும் எதுவும் நம் கட்டுப்பாட்டுக்குள் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். நாம் அன்பு காட்டும் குழந்தை எல்லா வகையிலும் நமக்கு வளைந்து கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். அடிபணிந்து போக வேண்டும் என்றும் விரும்புகிறோம். உட்கார் என்றால் குழந்தை உட்கார வேண்டும். நில் என்றால் நிற்க வேண்டும். இந்த பக்கம் பார்க்கக்கூடாது, அந்த பக்கம் போகக்கூடாது. என்னுடைய முழு கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் முழு அன்பு செலுத்துகிறேன் என்பது ஒருவருடைய எண்ணமாக இருக்கிறது. கணவனிடம் மனைவி அன்பை பொழிவாள். அதே சமயம் கணவனை யாராவது டெலிபோனில் கூப்பிட்டால் டென்ஷன் ஆகி விடுகிறாள். யாரு உங்களை சும்மா டெலிபோனில் கூப்பிடுறது? அது எங்க ஆபீஸ் டெலிபோன் ஆபரேட்டர். எதற்காக டெலிபோன் ஆபரேட்டர் உங்களை அடிக்கடி கூப்பிடுகிறார்? இன்னைக்கு நான் ஆபீஸ் போகல, மேனேஜருக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா டெலிபோன் ஆபரேட்டர் மூலமாக என்னை கூப்பிடத்தானே செய்வார் என்று கணவன் எத்தனைதான் நியாயமான சமாதானம் சொன்னாலும் மனைவி அதை ஏற்க மாட்டாள். இப்படி நம்பிக்கை இழப்பது ஆத்மார்த்தமான சுய அன்பு கிடையாது. சுய அன்பு இல்லாத இடத்தில் நம்பிக்கையும் இருப்பதில்லை. செல்ஃப் லவ் இல்லாத இடத்தில் நம்பிக்கை இருப்பதில்லை. அன்பு செலுத்துகிறோம் என்பதற்காகவே எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது என்பதே உண்மை. இன்னும் சொல்ல போனால் எதையுமே உங்களால் கட்டுப்படுத்தவும் முடியாது. இயன்றவரை சூழ்நிலைகளை சாதகமாக்கிக் கொள்ள நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் பல விஷயங்கள் உங்கள் கட்டுப்பாட்டை மீறி நடந்து விடுகின்றன. எனவே கட்டுப்பாடுதான் அன்பு என்று நினைப்பது தவறு. அதே மாதிரி நாம் அன்பு செலுத்துவது எல்லாம் நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைப்பதும் சரியல்ல. ஒரு பூ நமக்கு பிடிக்கிறது என்றால் செடியிலிருந்து அதை பறித்துக் கொண்டு விடுகிறோம். அதுவே ஒரு குழந்தை மீது நாம் அன்பு செலுத்துகிறோம் என்றால் என்ன செய்ய முடியும்? குழந்தை அதனிடத்தில் இருத்தலே நாம் அன்பு செலுத்த முடியுமே. அதாவது அன்பு செலுத்தும் எல்லாவற்றையும் தம்பசத்தில் கொள்ள வேண்டும் என்றோ நமக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றோ அவசியமில்லை. யாரை கல்யாணம் செய்து கொள்கிறோமோ அவர் மீது அன்பு செலுத்தலாம். அதே நேரத்தில் அன்பு செலுத்தும் ஒவ்வொருவரையும் திருமணம் செய்து கொண்டு விடவும் முடியாது. மற்றவரிடமும் நீங்கள் அன்பு செலுத்துகிறோம், அதற்கு மேல் அதில் உள்ள அர்த்தம் எதுவும் கிடையாது. நமது உணர்ச்சிகளின் வடிவில் நமக்குள் முழுமையாக வியாபித்திருக்கும் கடவுளை உணர்ந்து அவனுடைய நிகதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவை எல்லாவற்றுக்கும் ஓர் அர்த்தம் உண்டு, ஒரு பின்னணி உண்டு. நான் நார்மலாக இருக்கிறேன் என்று ஒவ்வொருவருமே நினைத்துக் கொண்டால் எதன் மீதும் யார் மீதும் அன்பு செலுத்த எவ்வித தடையும் ஏற்படாது. நாம் வெளிப்படுத்தும் அன்பு அதிகமாகும் போது சாஸ்திரங்கள் சொல்வதை எளிதில் புரிந்து கொண்டு விட முடியும். அப்படி புரிந்து கொள்ளும் போது நமக்கு ஆத்மா பற்றிய ஆழ்ந்த அறிவு ஏற்படுகிறது. இயற்கையாகவே ஒரு முழுமை வியாபிக்கிறது. பரிபூரண அன்பு நம் மனதை விஷாலப்படுத்துகிறது. நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ள ஒன்றாக மலரச் செய்கிறது. வளரும் முழுமை. அன்பு இருக்கும் இடத்தில் மகிழ்ச்சியும் இருக்க வேண்டும். ஆனால் இருப்பதில்லை. காரணம், நாம் எதன் மீது அன்பு செலுத்தினாலும் அது நமக்கு சொந்தமானது என்ற உரிமை கொண்டாட ஆரம்பித்து விடுகிறோம். வீட்டில் ஒரு குழந்தையை எடுத்துக்கொள்வோம். குழந்தை இருப்பதன் காரணமாக அம்மா அப்பா இருவரும் முழு மகிழ்ச்சியை அடைந்து விடுவதில்லை. தேவையில்லாத பதட்டம் அவர்களை சூழ்ந்து கொள்கிறது. குழந்தையை இப்படியெல்லாம் வளர்க்க வேண்டும் என்கிற பதட்டம் அது. குழந்தையை அடிப்படையாக வைத்து ஏதேதோ மனக்கோட்டைகள் கட்டியும் விடுகிறார்கள். குழந்தைக்காக எதிர்கால திட்டங்கள் வகுக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். அதன் காரணமாக பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டு விடுகிறார்கள். விளைவு தங்கள் சந்தோஷத்தை இழந்து விடுகிறார்கள். திட்டமிடுவதில் கூட தவறில்லை. ஆனால் குழந்தை எனக்கு அடிபணிய வேண்டும், நான் சொல்வதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது சரியல்ல. இப்படிப்பட்ட எதிர்பார்க்கு காரணமே குழந்தையும் முழுமை பெற்ற ஒன்றுதான் என்பதை நாம் நினைப்பதில்லை.
ஓர் உயிரிலிருந்து இன்னொரு உயிர் பிறக்கும் போது அது குழந்தையாகிறது. குழந்தைக்கும் உடல் இருக்கிறது, மனது இருக்கிறது, ஆத்மா இருக்கிறது. குழந்தையும் பூரணமானதுதான், முழுமையானதுதான். ஒரு முழுமைக்குள் இருந்து வெளிப்படும் இன்னொரு முழுமை அது. அழகான ரம்யமாக வளரும் முழுமை இது. இல்லாவிட்டால் பிறக்கும் போதே 19, 20 வயது நிரம்பிய குழந்தையாக அதை கற்பனை செய்து கொண்டு விடுவோம். அப்படி இருக்குமானால் கர்ப்பத்தில் இருக்கும் போதே அப்பா அம்மாவுடன் சண்டை போடவும் விவாதம் செய்யும் ஆரம்பித்து விடுமே. ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்குள் இருந்து பிறந்திருக்கிறது. கடவுளின் நியதியின்படி குழந்தை பிறப்பதற்கு நாம் ஒரு கருவியாக இருந்திருக்கிறோம். நம்மிலிருந்து பிறந்தாலும் குழந்தை எப்பொழுதும் நம்முடைய பகுதிகளில் ஒன்று அல்ல. இதை உணரத் தவறிவிடுகிறோம். அதனாலேயே சந்தோஷத்தையும் இழந்து விடுகிறோம். சொந்தம் கொண்டாடுவதால் குழந்தை மீது நாம் செலுத்தும் அன்பு குறைந்து விடுவதில்லை. இன்னும் சொல்ல போனால் குழந்தை மீது அன்பு பொழியாத அம்மா கிடையாது. குழந்தையிடம் அக்கறை செலுத்தாத பாசம் கொள்ளாத அம்மாவும் கிடையாது. ஆனால் எண்ணில் ஒன்றுதான் குழந்தை என்று நினைத்து விடுவதால் ரிலாக்ஸ் செய்து கொள்ள முடியாமல் போய்விடுகிறது. நான் ஒன்றும் உங்கள் ஒரு பகுதி அல்ல என்பதை குழந்தை நிரூபிக்கும் செய்கிறது. உதாரணமாக, கைகள் நமது அங்கங்களில் ஒன்று. கைத்தட்டச் சொன்னால் கை தட்டும், நமஸ்தே என்று சொல்ல சொன்னால் சொல்லும், கீழே இறங்கு என்றால் இறங்கும், மேலே தூக்க வேண்டுமானால் தூக்கும். நாம் செயல் சொன்னபடியெல்லாம் கைகள் கேட்கும், நம் கட்டளைகளுக்கு அடிபணியும். இதையே குழந்தைகளிடம் எதிர்பார்ப்பு. ஏமாந்து போவோம். இங்கேயோ உட்கார்ந்து விளையாடி கொண்டிருக்கும் குழந்தையை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு இங்கே வா, இந்த ஸ்லோகத்தை சொல்லி காட்டு என்று வற்புறுத்தினால் குழந்தை என்று உட்கார்ந்து கொண்டிருக்கும். பிறகு தனக்கு தோணும் போது அதை சொல்ல ஆரம்பிக்கும். பெற்றோர் நான் சொல்லும் போது நீ சொல்லவில்லையே என்று ஆதங்கப்படுகிறோம். எனவே குழந்தைகள் கட்டளைக்கு உட்படும் போது அது எதிர்மறையாகவே செயல்படுகிறார்கள். ஏனென்றால் குழந்தை உங்களில் ஒரு பிரிவு அல்ல, அது முழுமையானது, பூரணமானது. அதை உணர்ந்து கொண்டாலே போதும், நீங்கள் குழந்தைகள் குறித்து எந்த கவலையும் இன்றி மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஹரி ஓம்.